அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். என்னென்னா இந்த தேங்காய் ரொட்டி இது புது விதமான முறையில் செஞ்சுக்கிறேன். வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். அவங்களுக்கும் இந்த ரொட்டி லேசான முறையில் காலை சாப்பாட்டுக்கு செஞ்சு எடுத்துக்கணும். இல்லாட்டி பிள்ளைகள் ஸ்கூல் போனால் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு அனுப்பிடலாம். இது ஒரே ரொட்டியில் தான் இந்த ஃபில்லிங் எல்லாம் வச்சு செஞ்சுக்கிறேன். எந்த கறிகள் ஒன்றும் தேவையில்லை இந்த ரொட்டிக்கு. உங்களுக்கு அவசரமாக டின்னருக்குண்டாலும் செஞ்சு எடுத்துக்கணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் தேங்காய் ரொட்டிகள் செய்தோன்னா அதுக்கு வேறு கறி செஞ்சு ரொட்டி வேறு செஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு கறி வேறு செய்ய தேவை. நான் இந்த ஃபில்லிங்கை வச்சு இந்த ரொட்டியை செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த ஒரு ரொட்டியே போதும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. சின்ன சின்ன ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்படி செய்து பார்ப்போம். ஒரு பவுலில் வந்து நான் கோதுமை மாவு 300 கிராம் அளவு எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக ஆட்டை மாவும் எடுத்துக்கலாம். மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்தப்போ இப்படி ஒரு பவுலில் போட்ட பிறகு இதோட தேங்காய் துருவை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தேங்காய் துருவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து இந்த மாவுக்கு வந்து ஒரு அரை முடி தேங்காய் போதும். போட்டு நீங்கள் நல்லா எப்படி கையாலேயே கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நீங்கள் இதோட வந்து உப்பு சேர்த்துக்கணும். தூள் உப்புண்டல் சேர்த்துக்கலும். இதோட வந்து நான் கல் உப்பு கரைச்சதான் சேர்த்துட்டேன். இப்படி கலந்து விட்ட பிறகு இதோட வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கணும். அப்போ அந்த மாவு வந்து கையில் எப்படியுமே ஒட்டாது. அதோட நீங்கள் குக்கிங் ஆயில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு இப்படி மாவை நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். அப்போ தான் அந்த கையில் மாவு எப்படியுமே ஒட்டாது. மாவெல்லாம் இப்படி கலந்துட்டு கையால் இப்படி பிசைஞ்சு எடுத்த போட்டு நீங்கள் ஒரு தோசை உப்புக்கும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படியே அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அங்கே வச்சுட்டு நீங்கள் இதுக்கு ஃபில்லினுக்காக வந்து கறி செஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கூனி போட்டு தான் கறி செய்ய போகிறேன். உங்களுக்கு கூனி பதிலாக உங்களுக்கு டின் மீன் அன்னப்படிகளே போட்டுக்கலாம். டின் மீன் இல்லாட்டி உங்களுக்கு கோழிக்கறி கோழிண்ட அந்த துண்டுகள் ஆக்கினது அன்னப்படிகளே போட்டுக்கலாம். இந்த மாவை வந்து சின்ன சின்ன குட்டி பவுலாக இன்னப்படி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த இதுக்கு தேவையான அளவு ரொட்டிட அளவுக்கு. இப்போ இதுக்கு ஃபில்லினுக்கு நான் வந்து கறிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சின்னது இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்தோன்னா உங்களுக்கு நைட்டே இதெல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் இருந்தாலும். அப்போ உங்களுக்கு காலையில் அவசரமாக செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த காலை சாப்பாடு செய்து நான் நைட்டே இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன். அப்போ லேசி எங்களுக்கு காலையில் எழுப்பின அந்த டீ பிளேண்டு அந்த டைம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கும் இந்த காலை சாப்பாடு செய்கிறதுக்கு டைமும் உங்களுக்கு சேவ் ஆகிக்கும். எனக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு அவசரமாக செஞ்சு அந்த டைமும் கொடுத்துக்கணும். அப்போ நாங்கள் இதெல்லாம் நேரத்தோடய செஞ்சு வச்சுட்டா லேசி. நாங்கள் வெங்காயம் கட் பண்ண டைமுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபில்லிங்குள்ளே வச்சதுக்கு உங்களுக்கும் நல்ல லேசாகிக்கும். வேண்டாம் இல்லாட்டி கறிகள் எல்லாம் வெளியே வர பார்க்கும் அன்னப்படிகளில். உங்களுக்கு வெங்காயம் கட் பண்ண சூப்பர்ண்டா அந்த இதால் கட்டராலையும் உங்களுக்கு வெட்டிக்கலும் அவசரமாக வேலை முடியும். இல்லாதவங்க எப்படி கத்தியால் தான் கட் பண்ணின போகிற சின்னதாக அதால் திரும்பி கட் பண்ணிக்கோங்க. இன்னப்படி வெங்காயத்தை கட் பண்ணி பிளேட் ஒன்று போட்ட போகிறோம். அதோட சின்ன பச்சை மிளகாய் அது இருந்தால் உங்களுக்கு கட் பண்ணிக்கணும். பெரியது போடுறதோடு சின்னது போடுன்னு நல்லா உங்களோட காரத்துக்கு ஏற்ப இதை சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க. அதோட தக்காளியும் சின்னதாக கட் பண்ணின பிறகு நான் கருவேப்பிலை சின்ன சின்ன குட்டி எண்ணெய் அப்படி கட் பண்ணிக்கணும். இந்த ஃபில்லினுக்கு தேவையான வந்து நான் கூனியை வந்து நல்லா கழுவி எடுத்துன்னு கழுவி கொஞ்சம் தண்ணி வடி அப்படி வச்சுட்டு உங்களுக்கு கூனிக்கு பதிலாக இந்த டின் மீன் இல்லைன்னா உங்களுக்கு கோழி கறியில் அந்த கோழி துண்டு ஆக்கினதை நான் துண்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபிஷ் மீட்டு இது இருந்தாலும் எடுத்து போட்டுக்கலாம். இதில் நான் வந்து இந்த கூனி போட்டு செய்ய போகிறேன். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, மனமும் கூட. அதோட இதுக்கு தேவையான அதோட பட்டை சின்ன துண்டு 2 அதோட பூண்டு 2 நறுக்கினா அப்படி வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் இதெல்லாம் வச்ச பிறகு
ஒரு ஃபேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றிப்போம். மிச்சம் ஆயில் ஊற்ற வேணாம். போட்ட பிறகு இந்த கூனியை நாங்கள் பொரித்து அப்படி எடுத்து வச்சிடணும். பொரிஞ்சு வரைச்சல் நல்ல ஒரு மணம் வரும். அந்த டைம் நீங்கள் இறக்கிடுங்க. இறக்கி வச்ச பிறகு இதே ஆயிலில் நாங்கள் எடுத்து வச்சிருந்து அந்த பூண்டு 2 பல் அதை போட்டுடுங்க. பூண்டு போட்டு நல்லா பொரிஞ்சு வரைச்சல இதோடைய வந்து நாங்கள் எடுத்து வச்சிருந்த அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம். அதெல்லாம் போட்டுவிடணும். போட்டு இந்த ப்ரௌன் கலர் ஆகச்சில் நல்லா வதங்கி வரைச்சல் இதோட தேவையான அளவு உப்பு, ஒரு காரத்துக்கு ஏற்ப கட்டத்தூள் போட்டுக்கலும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணுமாண்டா கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலும். நான் அது ஒன்றும் போடலை. இந்த கட்டத்தூளும் மட்டும்தான் போட்டுருந்தேன். போட்டு மூடிடணும். ஒரு 10 நிமிஷத்தில் மட்டும் அது வந்து நல்லா வதங்கி வரும். அதோடைய கூனியும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா எப்படி கலந்து விட்டுக்கணும். இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்கல. இந்த இதில் எல்லாம் வதங்கிடுமண்ண. அப்படி வதங்கும் வரைக்கும் நாங்கள் ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எங்களோட ஃபில்லினுக்கான கறி ரெடி. இப்போ நாங்கள் மாவை வந்து தட்டி எடுத்துக்கணும். வாங்க எப்படி தட்டி எடுத்து எப்படி ஃபில்லிங் வச்சுன்னு பார்ப்போம். இந்த சேனலை புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பார்க்குங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒரு போர்டில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கையிலே மொட்டாது. அந்த நீங்கள் பண்ணி எடுக்க டைமுக்கு மொட்டாது. மாவை நல்லா உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்தப்போ நீங்கள் நடுவில் நீங்கள் கறியை வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி வச்சுக்கோங்க தேவையான அளவு. வச்சு நான் காட்டுற மாதிரி இந்த மாவை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி எப்படி எடுத்துக்கணும் பாருங்கள். இன்னப்படி எடுத்த பிறகு மேலே வர மாவை நீங்கள் அப்படியே எடுத்துடுங்க வலிக்கு. அதிலிருந்து இன்னப்படி இப்போ நீங்கள் இப்படி திரும்பி தட்டி எடுக்கிற டைமுக்கும் மெதுவாக தட்டி எடுத்துக்கணும். கறிகள் வெளியே வரப்பாக்கும். அப்படி மெதுவாக தட்டலைன்னா ஓரத்தை கொஞ்சம் மெல்லிசாக எடுத்துக்கணும். அப்படி அப்போ அந்த ஓரங்கள் அந்த பச்சை இல்லாமைக்கு வெந்து வரும் நல்லா. எல்லாம் உங்களுக்கு ஒரே முறையில் செஞ்சு இப்படி வச்சுட்டு உங்களுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். இன்னப்படி ஓரங்களை கையால் இன்னப்படி விரலாலே நீங்கள் அமர்த்தி விடலும். இன்னப்படி அப்போ அந்த ஓரங்கள் நல்லா மெல்லிசாகிடும். இன்னும் கொஞ்சம் இப்போ இதை வந்து நான் சுட்டுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோசைக்கால் இருந்தால் போட்டுக்கல். நான் ஒரு ஃபேனில் சூடாகி வரைசல் இன்னப்படி போட்டுருக்கணும். போட்டு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வரைசல் இறக்கிக்கலும். உங்களுக்கும் ஃப்ளேமை மீடியம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் அது வந்து பச்சை இல்லாமைக்கு வேகும். ஒரு பக்கம் வந்துட்டு இப்போ திருப்பி மறுபக்கம் போட்ட பிறகு அதையும் வந்த பிறகு நீங்கள் ஓரங்களையும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இன்ஷால்லா நீங்களும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரொட்டியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்போதும் போல் ஒரே மாதிரி ரொட்டி செய்யாமல் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் மகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு 2 போட்டு அனுப்பிட்டு மற்ற மீதமுள்ளதை சுட்டு எடுத்துனேன். நான் இதை வந்து நான் இப்படி உடச்சி காட்டேன் எப்படின்ட்டு. இந்த பிள்ளைனுக்கு வந்தவங்களுக்கும் இப்படி கறி இல்லாமல் உங்களுக்கு சீனி சாம்பல் வரைய போடும் அது போட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். பார்க்க சொல்லி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சுன்ட்டு. இன்ஷால்லா இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.